அயோத்தி ராமர் கோயில் குடமுழுக்கையொட்டி பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். அயோத்தி ராமர் கோயில் குடமுழுக்கை ஒட்டி பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கான பூஜைகள் கடந்த 16ஆம் தேதி தொடங்கின. 6 நாட்களாக பல்வேறு பூஜைகள் நடந்த நிலையில் 7வது நாளான இன்று பாலராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது. இதையொட்டி ராம ஜென்ம பூமி கோவிலுக்கு சென்ற உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் இறுதிக்கட்ட பணிகள் குறித்து ஆய்வு செய்தார். முன்னதாக ராம் கதா பூங்காவில் ராமர் மற்றும் ராமர் கோவிலை சித்தரிக்கும் மணர் சிற்பத்தை கண்டுகளித்த ஆதித்யநாத் அவற்றின் முன்பு செல்ஃபி எடுத்துக்கொண்டார். மகாராஷ்டிரா மாநிலம் தானேயில் உள்ள உப்வான் ஏரியில் மகா ஆரத்தி விழா நடைபெற்றது. இதில் அம்மாநில முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஆரத்தி எடுத்து வழிபட்டனர். இதனிடையே மும்பையில் உள்ள ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானியின் அண்டிலா இல்லம் மின் விளக்குகளால் ஜொலித்தது. அதில் அகல் விளக்கு மற்றும் ஜெய் ஸ்ரீராம் போன்ற வாசகங்கள் ஒளிர்ந்தன. உத்தராகண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தனது மனைவியுடன் டேராடூனில் உள்ள இல்லத்தில் மலர்களால் ரங்கோலி போட்டு ராம வழிபாட்டில் ஈடுபட்டார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நடைபெற்ற ராம பஜனையில் அம்மாநில முதலமைச்சர் மோகன் யாதவ் கலந்து கொண்டு பஜனை பாடினார். இதனிடையே அயோத்தி கோயில் குடமுழுக்கை ஒட்டி டெல்லி கரோல்பாக்கில் உள்ள நகைக்கடையில் வெள்ளியால் கட்டப்பட்ட ராமர் கோவில் மாதிரி காட்சிப்படுத்தப்பட்டு உள்ளது. அத்துடன் அதில் உள்ள தங்கத்தாலான பாலராமர் சிலை கவனம் ஈர்த்தது. இதேபோன்று உத்தரப்பிரதேச மாநிலம் மொரதாபாத்தில் 1,25,000 ரூபாய் மதிப்பில் ராமர் கோயில் வடிவமைப்புடன் கூடிய 18 கேரட் தங்க மோதிரம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. ராமர் கோயில் குடமுழுக்கை ஒட்டி இந்தியாவே விழாக்கோலம் பூண்டுள்ள நிலையில் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தின் சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள கோல்கேட் பாலத்தில் விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் மாபெரும் கார் பேரணி நடைபெற்றது. இங்கிலாந்தின் லண்டன் நகரில் உள்ள பிரம்மரிஷி மிஷன் ஆசிரமத்தில் பாலராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளதை ஒட்டி இந்துக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர்.